அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம், அமீரகத்தை சார்ந்த எழுத்தாளர் அன்பு தம்பி சிவமணி எழுதிய "ஸ்நெகி எனும் நாய்" சிறுகதைகள் தொகுப்பு இது. இந்த சிறுகதைகள் ஒரு 10 சிறுகதைகளின் தொகுப்பு தான் இந்த நூல். 10 சிறுகதைகளும் 10 விதமான விஷயங்களை பேசுது. இந்த சிறுகதை தொகுப்புல நமக்கு ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழரா இருக்கிறதுனாலயோ என்னமோ, நிறைய அ தகவல்கள மக்கள்ட்ட சொல்லிறணும் அப்படின்றது இந்த கதைகள் வழியா சிவமணி நம்மட்ட கடத்துறாரு. ஸ்வாப் டெஸ்ட்டா இருக்கட்டும், இப்ப அமெரிக்கால அந்த ஈமச்சடங்கு அதுக்கு செய்றதுக்கு இதாகட்டும், எல்லாமே நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்றத பார்க்குறாரு. எனக்கு என்னமோ இந்த எழுத்தாளர் நம்ம சிவமணி தன்னுடைய பார்வையில படுற எல்லாத்தையும் எப்படி கதைகளாக்குவோம் அப்படின்ற நோக்கத்துல தான் பார்ப்பாரோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா, இந்த கதைகள வாசிச்சு முடிக்கும்போது, அப்படியான ஒரு எண்ணம் வர்றது எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்ல. ஏன்னா, நம்ம சாதாரணமா பார்த்துட்டு கடந்து போன விஷயத்த, அவர் ஒரு கதைக்குள்ள ஒரு கருவாகவோ, ஒரு நிகழ்வாகவோ கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆ குறிப்பா அந்த கதையின் தலைப்பான "ஸ்நெகி எனும் நாய்" இந்த கதை வாசிக்கும்போது, ஆ ஒரு சாரார் பார்க்கும்போது, "ஒரு நாய்க்கு இவ்வளவா?" அப்படின்னு தோணும். உண்மையிலேயே இது ஒரு வேறு உலகம். பெட்டு குழந்தைகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறவங்களுடைய உலகமே வேற அப்படின்றது, அத பார்த்தவங்க, அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில இந்த கதைய படிக்கும்போது எனக்கு ஆச்சரியம் இல்ல. ரொம்ப அ ஆர்வமா இருந்துச்சு. இந்த நாய் எப்படி நல்லபடியா அங்க போய் சேர்ந்துருமா? அப்படின்ற மாரி. அ ஏன்னா, ஒரு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறது நாட்டுக்கு நாடு சட்டதிட்டங்கள் வேறுபடும். அப்போ இந்த நாட்டுல என்ன இருக்கு? அதுக்கான விதிமுறைகள் என்ன? ஒரு மனிதர்கள் ஒரு இடத்துக்கு பயணம் பண்றதுக்கே நெறைய ஆவணங்கள நம்ம தயார் செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் இந்த கொரோனா போன்ற தொற்று வந்த காலத்துலலாம் ரொம்ப பாடுபட்டோம். அந்த நேரத்துல ஒரு நாய கூட்டு போயி இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்றப்ப, அந்த மனிதன் என்னென்ன பாடுபட்டான் அப்படின்னு அ அவர் அந்த கதையில எழுதியிருக்கிறாரு. ஆ இந்த கதையில அதுக்கான வழிமுறைகள சொன்னது மட்டும் இல்லாம, போன பயணத்துக்கான அவர் விஷயங்கள சொன்னது மட்டும் இல்லாம, அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினரின் உணர்வுகளாக அவர் பிரதிபலிக்கிறது, அ அந்த குடும்பம் மட்டும் இல்ல. வளர்ப்பு பிராணியை ரொம்ப நேசித்து வளர்க்கிற எல்லாருடைய உணர்வுகளையும் அதில பிரதிபலிச்சிருக்கிறாரு. சிவமணிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அ இந்த கதை மட்டுமன்று, காணும் காட்சிகளை எல்லாம் எழுதக்கூடியவர், பதிவுகள எழுதக்கூடியவர். குறிப்பாக நம்ம காதல் கோட்டை படம்னு நெனைக்கிறேன். தலைவாசல் விஜய் அ ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. டக்குன்னு ஒரு டைரி எடுத்து குறிப்பு எடுத்துக்கிருவாரு. "உங்க பிறந்தநாள் என்ன?" அப்படின்னு கேட்டு. "எதுக்குங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் ஆண்டாண்டு வாழ்த்து அனுப்புவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படம் பார்க்கும்போதே எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. "ஓ! நல்லா இருக்கே!" அப்படின்னு. சிவமணியும் அப்படித்தான். யார சந்திச்சாலும் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிருவாரு. சரியாக அவரோட பிறந்தநாள் வரும்போது, அ அவருக்கும் அவங்களுக்குமான நெருக்கத்தை பொறுத்து அந்த கவிதையின் வாழ்த்து மடலின் நீளம் கூடிக்கிட்டே போகும். அந்த மாரி ஒரு பெரிய பதிவோட வாழ்த்து மடல் அனுப்புவார். புத்தகத்த பத்தி பேசுறோம்ன்றப்போ, நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எல்லாம் தான் இவருடைய சிறுகதைகள். தன் பார்க்கும் மனிதர்களில் அவர் கண்ட நல்ல, கெட்ட எல்லா விஷயங்களையும் கதைகளாக்கி நமக்கு தர்றாரு. அந்த சம்பவங்கள வாசிக்கும்படி சுவையா தர்றது தான் ஒரு எழுத்தாளனுடைய சிறப்பு. அந்த வகையில சிவமணி ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டுட்டு வர்றாருன்னு நெனைக்கிறேன். நம்ம கேலக்ஸி பதிப்பகத்திலயும் ஆதிராவின் மொழி பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அத பற்றி பின்னால் பேசுறேன். இன்று நான் உங்களோட அறிமுகப்படுத்த நெனைச்ச புத்தகம், சிவமணி எழுதிய "ஸ்நெகி எனும் நாய்" சிறுகதைகள் தொகுப்பு. இத வாங்கி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் ஒரு தமிழன் தான் பார்த்த விஷயங்கள எப்படி கதைகளாக்கியிருக்கிறார், என்னென்ன மனிதர்களின் உணர்வுகளை பிரதிபலிச்சு நம்மோடு நெருக்கமாக அவர் உரையாடுகிறார் அப்படின்றத உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். கண்டிப்பா சிவமணி கூட இருக்கிற நண்பர்கள், அவர் கூட வாழும் மக்களுக்கு இந்த கதையின் கதாபாத்திரங்கள ஓரளவுக்கு கணிக்கவே முடியும் அப்படின்னு நான் கருதுறேன். ஆகவே இன்று இந்த நூல பற்றி உங்களோட பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி. சிவமணி எழுதிய "ஸ்நெகி எனும் நாய்". நன்றி, வணக்கம்.